என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, good morning all. This is engineer தங்கமுத்து IPS academy. So math for beginners. First வந்து நம்ம சொன்ன மாதிரி beginnersக்கான 10 சீரிஸ் போய்கிட்டு இருக்கு. இதுல டே நம்பர் 5 சரிங்களா, டே 4 வரை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஒவ்வொரு டே முடியும் போதுமே ஒரு 5 கொஸ்டின் ஹோம்ஒர்க் இருக்கும். அதை முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டே நம்பர் 5 மார்னிங் 4 AM. ஸோ ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில் 4 மணிக்கு நம்மளோட வீடியோ வந்துடும். ஸோ பார்த்துட்டு அந்த ஹோம்ஒர்க் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. கரெக்டாக ஒரு 15 நாளுக்கு அப்புறம் டாபிக் உள்ள போக ஆரம்பிச்சிடும். இன்னும் ஸ்பீடப் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த 5 நாள்ல இருந்து ஒரு 10 நாள் கொஞ்சம் பேசிக்கலா இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்களே ஒர்க் அவுட் பண்ணி யூஸிங்கன்னா பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்குமா. ஹோம்ஒர்க் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் x = ky. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2023 PC எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. இதுக்கான ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் ஒய் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருந்தா, எக்ஸும் ஒய்யும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருந்தா இந்த ப்ரொபோஷனலை எடுக்கிறதுக்காக எக்ஸுக்கு ஒய்க்கு உள்ள ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். ஸோ ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு மாறும். சரிங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தான் எக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஒய்ன்னு சொல்லுவோம். அப்போ இது ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நேர்மாறல். கொஸ்டின் நம்பர் 1 நேர்மாறல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரிங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல எக்ஸ் அதாவது எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒய் வேல்யூ குறைஞ்சா இதை நம்ம எப்படி எடுப்போம், எக்ஸ் 1/y அப்படின்னு எடுப்போம். இதை ஈக்குவல் பண்ணும்போது இங்கே ஒரு டேர்ம் சேர்ப்போம், எக்ஸ் ஈக்குவல் டு k/y. இந்த ஒய் அந்த சைடு வந்தா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு வரும். அப்போ இது ஆக்சுவலா எதிர்மாறல் கொஸ்டின், எதிர்மாறல். ஸோ அந்த கான்ஸ்டன்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பண்றதுக்காக கொண்டு வர கான்ஸ்டன்ட் தான் கே. இந்த கே அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். இது ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா. ஸோ இது கரெக்டான டேட்டா. எதிர்மாறல் நேர்மாறல். சரிங்களா. இஃப் a power 0 equal to 1, anything power 0 equal to 1, that means a value is not equal to 0. இதுவுமே நம்ம 6th புக்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அடுத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ a power m into a power n is equal to a power m plus n. இது 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா. 5வது கொஸ்டின் 256 power 256 கடைசி இலக்கம் என்னவாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கணும். 6 power 1னா என்ன ஒரு ஆன்சர், 6. 6 power 2 அப்படின்னா 6 × 6 36. 6 power 3 6 cube equal to 6 × 6 × 6 216. அப்போ 6ஓட பவர்ல எவ்வளவு பெரிய நம்பர் போட்டாலும் கடைசி நம்பர் என்னதான் வரும், 6ன்னு தான் முடியும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி இலக்கம் 6. அது மாதிரி 5 அப்படிங்கிற நம்பரோட கடைசி இலக்கம் 5ல தான் முடியும். 6ஓட ஆன்சர் 6ல தான் முடியும், எப்பயுமே மாறாது. 1ஓட ஆன்சர் 1ல தான் முடியும். சரிங்களா. இந்த மாதிரி கடைசி இலக்கம் என்னவாக இருக்கும்னு கேட்கிறப்போ இந்த இடத்துல கொஸ்டின்ல 5 வந்தா ஆன்சர் 5. சரிங்களா. 6 வந்தா ஆன்சர் 6, 1 வந்தா ஆன்சர் 1, 0 வந்தா ஆன்சர் 0. இந்த 4க்குமே அதே ஆன்சர் அப்படியே ரிப்பீட் ஆகும். சரிங்களா. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 5. இப்போ நம்ம டே 5க்கு போகலாம். சரிங்களா. டே 4 வரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டே 5 போக போறோம். ஸோ டே 5 பொறுத்தவரை உங்களுக்கு நம்ம டைரக்டா நம்பர்ஸ் டாபிக் உள்ள என்டர் ஆக போறோம். ஸோ அதுவுமே பேசிக்கா தான் பார்க்க போறோம். டே 5 ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ். சரிங்களா. நம்பரை பொறுத்தவரை நமக்கு பேசிக்ல இருந்து எண்கள் அப்படின்னா என்ன, நம்பர்ஸ் அப்படின்னா எண்கள். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேரையுமே தான் பேலன்ஸ் பண்ண போற. நம்பர்ஸ் அப்படின்னா எண்கள். ஸோ உங்களுக்கு பேசிக்ல ஏதாவது மிஸ் ஆன மாதிரி டவுட்டா இருக்கு, எனக்கு இது சொன்னா கரெக்டா இருக்கும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. நீங்க சொல்ல அப்டேட் பண்ணிட்டே வந்துடுவேன். கரெக்டா ஆர்டரா போகும். காலையில மார்னிங் 4 AM ரெகுலர் கிளாஸ் போகும். ஈவினிங் ஸ்கூல் புக் கிளாஸ் ரெகுலராகவே ஈவினிங் 6 மணிக்கு போக போகுது. ஸோ அதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நான் வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஜனவரி 1ல இருந்து 6வது புக்ல இருந்து 10வது புக் வரை நமக்கு TNPSC யூஸ் ஆகிற மாதிரி வரிசையா கொண்டு போக போறோம். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எண்கள். ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. கரெக்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா, பார்த்த உடனே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா. எண்கள். நம்பர்ஸை எத்தனையா பிரிக்கலாம், பொறுமையா எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா நம்பர்ஸை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆ பிரிப்போமா. 1 வந்து பாத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ், ரியல். 2 இமேஜினரி, 2 இமேஜினரி நம்பர்ஸ். ஸோ 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நான் சொல்றதை கரெக்டாக கவனிச்சிங்கன்னா நான் கேட்குற கொஸ்டினுக்கு கடைசி ஆன்சர் பண்ண முடியும். டீவியேஷன் இல்லாமல் கரெக்டாக கவனிங்க. ஸோ நான் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வீடியோ கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் சொன்னதுனால உங்களுக்காக 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வீடியோ கொடுக்குறேன். கண்டிப்பாக அப்போயாவது உங்கள் அட்டென்ஷன் ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான். ஸோ 3 மணி நேரம் வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ வீடியோ எல்லாமே 40,000 60,000 வியூஸ் போயிருக்கு.
ஸோ ஹாப்பி. நான் வீடியோ போறது இல்லை, உங்களுக்கு எந்த அளவு ரீச் ஆச்சுன்னு தெரியல. எல்லாருமே 3 மணி நேரம் பார்த்தீங்களா அப்படின்னா கஷ்டம். ஏன்னா நான் கொடுக்குற விஷயம் உங்களுக்கு போய் ஃபுல்லாக ரீச் ஆகணுன்றதுனால தான் ஷார்ட் கட் பண்ணி அந்த டைமை குறைச்சு கொடுக்குறேன். இப்போ 3 மணி நேரம் வீடியோ ஒரு நாள் இப்போ நான் ஒரு டாபிக் முடிக்கிறேன்னா உங்களுக்கு 6 நாள் ஆகும். ஒரு வாரம் ஃபுல்லாக முடிச்சா கூட டாபிக் முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு டாபிக்ல நிறைய கண்டென்ட் இருக்கு. பட் அதை தெளிவாக புரிய வைக்கிறதுக்கான டைம் கரெக்டாக 3 hours ஆகும் ஒரு கிளாஸுக்கு. ஸோ உங்களுக்கு 1/2 hour கட் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது, கரெக்டாக பார்க்கணும். சரிங்களா? அப்பதான் கரெக்டாக ஃபுல் ஃபிளட்ஜா நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா தமிழ்ல மெய் எண்கள். தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே கவர் ஆகும். யாருக்காவது ஏதாவது கண்டென்ட் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறுபடியும் சொல்றேன். மெய் எண்கள். இமேஜினரி அப்படின்னா கற்பனை எண்கள். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கலப்பெண்கள். கலப்பெண். ஸோ இதுக்கு நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம்? மெய்யெண்கள் அப்படின்றத குறிக்கிறதுக்கு கேபிட்டல் R யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இமேஜினரி நம்பர் அப்படின்னா ஸ்மால் I யூஸ் பண்ணலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா R + - I யூஸ் பண்ணலாம். இது நொட்டேஷன். சரிங்களா? இதுல இந்த இமேஜினரி நம்பர்ல ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. I² = -1. நல்லா புரிஞ்சுக்கணும். I² = -1. சரிங்களா? ஓகே. அப்போ root of I² = root of -1 அப்படின்னு வரும். சரிங்களா? இது ஒரு லாஜிக். இப்போ I⁴ கேட்கலாம். I² அப்படின்னா -1. ஒருவேளை I⁴ அப்படின்னு கேட்டாங்கன்னா I⁴ அப்போ -1² ஆன்சர் +1. ஸோ இந்த 2 டேட்டா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. மற்ற எதுக்கு அந்த அளவுக்கு சான்சஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, மெய்யெண்களை மறுபடியும் 2ஆ பிரிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க எதை எதுல இருந்து பிரிக்கிறோம்னு சொல்லி. இதுல லாஸ்ட் SIல கேட்ட கொஸ்டின் இருக்கு, TNPSC ஒரு கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ரியல் நம்பர்ஸை 2ஆ பிரிக்கிறோம். விகிதமுறு எண், விகிதமுறா எண். விகிதமுறு அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் அதுலயே உங்களுக்கான ஆன்சர் இருக்கு. விகிதமுறா அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் அப்படின்னா விகிதமுறா எண். ஓகேவா? ஓகே. விகிதமுறு எண்ணா என்ன, விகிதமுறா எண்ணா என்ன? இப்ப அடுத்த லாஜிக் வர்றோம். விகிதமுறு எண், விகிதமுறா எண். இப்ப விகிதமுறு எண்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்பரை ரேஷியோவா, ரேஷனல் மீன்ஸ் the numbers can be written as ratio format. சரிங்களா? சோ அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா P/Q can be written as P/Q format. Can be written as P/Q என்ற வடிவில் எழுதலாம். தமிழ்ல P/Q என்ற வடிவில் எழுத முடியும் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், in that condition Q value is not equal to 0. That means denominator பகுதி பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது. இந்த 2 கண்டிஷன், இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை நம்ம என்ன சொல்றோம்? விகிதமுறு எண் அப்படின்னு சொல்றோம். விகிதமுறு எண்ணுக்கு நம்ம யூஸ் பண்ற நொட்டேஷன், மூணாவது நொட்டேஷன். இதுக்கு நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னா Q, கேபிட்டல் Q. இது விகிதமுறு எண்ணை குறிக்கும். சரிங்களா? ஓகே. அப்ப இர்ரேஷனல் நம்பர்னா என்ன? இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கொஸ்டின். சரிங்களா? இர்ரேஷனல்ல ஒரு சில முக்கியமான வினாக்கள் எழுதிக்கலாம். √2, √3, √5, √7 இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு? விகிதமுறா எண்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகே. இது மட்டும் தான் விகிதமுறா எண்களா அப்படின்னா கிடையாது. பை, ஆல்பா, பீட்டா, ஒமேகா இந்த மாதிரி வர்ற எண்கள் எல்லாமே லெட்டர்ஸ் நோட்டேஷன்ஸ் எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ல கொண்டு வர முடியும். சரிங்களா? ஓகே. அப்போ ஒரு நம்பரை ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சா ரேஷனல், ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா இர்ரேஷனல். இந்த மாதிரி 2ஆ பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது √25. நம்ம எடுத்து எழுதுறப்போ 5/1 அப்படின்னு எழுதலாமா? 5 வெளியே எடுத்துடலாம். அப்போ √49, தென் நார்மல் 7. இதெல்லாம் எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா விகிதமுறு எண்ணுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு 8/2. இதெல்லாம் நம்ம எழுத முடியும். இதெல்லாம் விகிதமுறு எண்களுக்கு எடுத்துக்காட்டு. ஃபர்ஸ்ட் விகிதமுறு எண், விகிதமுறா எண் பிரிச்சிட்டோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பார்த்துட்டு இதுல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் விகிதமுறு எண்களை பிரிக்க போறோம். இதோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் முடியுது. மொத்த ஸ்ட்ரக்சர் 8 நம்பர்ஸ் வரும். 8 நம்பர்ஸ். அதுல ரியல், இமேஜினரி, காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? அடுத்து விகிதமுறு எண், விகிதமுறா எண்.
இப்போ விகிதமுறு எண் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த விகிதமுறு எண்ணை நம்ம 3ஆ ஸ்பிளிட் பண்ண போறோம். ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரிங்களா? இப்போ அடுத்த பேஜ்ல பண்றேன், நல்லா பார்த்துக்கோங்க. ரேஷனல், இமேஜினரி, காம்ப்ளெக்ஸ், விகிதமுறு எண், விகிதமுறு எண். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எழுதிக்கோங்க. டோட்டல் நம்பர்ஸ் 3ஆ ஸ்பிளிட் பண்ணோம். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல், ரெண்டாவது இமேஜினரி, மூணாவது ஆர் பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. முன்னாடி பண்ணதை ஷார்ட்டா சொல்றேன். சரிங்களா? இப்போ இதை வந்து இர்ரேஷனல், ரேஷனல்னு பிரிச்சிருக்கோம். ரேஷனலை கியூன்னு எடுத்துக்கலாம். இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கு நொட்டேஷன் இல்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு புரிஞ்சுதா? இப்போ நம்ம பார்க்க போற இடம் இந்த கியூவை எத்தனையா பிரிக்க போறோம். நெக்ஸ்ட் லெவல் இந்த கியூவை 3ஆ பிரிக்க போறோம். 3ஆ பிரிச்சோம்னா 1 நேச்சுரல் நம்பர், நேச்சுரல், 2 ஹோல் நம்பர், 3 இன்டிஜர். இந்த மாதிரி 3ஆ ஸ்பிளிட் பண்றோம். சரிங்களா? இது இங்கிலீஷ்ல. இதை நம்ம தமிழ்ல நீங்க எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்னா என்னது? இயல் எண்கள். இயல் எண்கள். ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னா முழு எண்கள். ஓகேங்களா? இன்டிஜர் அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஸ்கூல் புக்கை கூட தெளிவா முடிப்பதில்லை. ஓகே, இப்போ நேச்சுரல் நம்பர், இதுக்கெல்லாம் நொட்டேஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் நம்பர்ல முதல் லெட்டர் என்ன? கேபிட்டல் என். இப்போ நம்ம யூஸ் பண்ற நொட்டேஷன் குறியீடு சிம்பிள் என்ன அப்படின்னா கேபிட்டல் என். நேச்சுரல் நம்பர். ஹோல் நம்பர்ல யூஸ் பண்ற நொட்டேஷன் கேபிட்டல் டபிள்யூ. இன்டிஜர்ல யூஸ் பண்றது கேபிட்டல் இசட். இங்க மட்டும்தான் ஒரு சின்ன செக் இருக்கு, மற்றபடி வேற எங்கேயும் உங்களுக்கு டவுட் இல்லை. சரிங்களா? அடுத்து என்ன பண்றோம்னா இதோட லிமிட். இப்போ லிமிட் அப்படின்றப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரியணும். இயல் எண்களை பொறுத்தவரை 1, 2 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். இதுக்கு பேரு நேச்சுரல் நம்பர்ஸ். சரிங்களா? முழு எண்கள் அப்படின்னா பூஜ்ஜியத்திலிருந்து தொடங்கும் எண்கள். தமிழ்ல நீங்க எடுத்து எழுதிக்கலாம். A numbers are starts from 0 means that kind of numbers are called whole numbers. If a numbers are starts from 1 means that numbers are called natural numbers. Starting point தான் முக்கியம், டிசைட் பண்ணக்கூடியது. ஓகே, அடுத்து வாட் இஸ் இன்டிஜர்? மைனஸ் இன்ஃபினிட்டிவ் எக்ஸெட்ரா டு -1, 0, 1 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டிவ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டையும் எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? இப்போ இது 3 எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா எப்படி கொண்டு வர போறோம் அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ நேச்சுரல் நம்பர் இந்த லிமிட் எழுதிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ண வேண்டியது வேர்டிங்ஸ். வேர்டிங்ஸ்ல எழுதணும். வேர்டிங்ஸ்ல எப்படி எழுதுவோம்? ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஒன்றிலிருந்து தொடங்கும் எண்கள். கூற்றுல கொடுக்கலாம். சரிங்களா? கூற்றுல கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண தெரியும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ்ன்ற வார்த்தை கிடையாது, கன்சிஸ்ட் ஆஃப். இந்த வார்த்தை முக்கியம். இதுல கன்சிஸ்ட் ஆஃப் எதெல்லாம் சேர்ந்தது? கன்சிஸ்ட் ஆஃப் மைனஸ் இருக்கு இல்லைங்களா? இதுக்கு பேரு நெகட்டிவ். கன்சிஸ்ட் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர் பிளஸ் 0 பிளஸ் பாசிட்டிவ் இன்டிஜர். அதாவது மிகை முழுக்கள், குறை முழுக்கள் மற்றும் பூஜ்ஜியம் மூன்றையும் உள்ளடக்கியதுக்கு பேர் முழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டெஃபினிஷன். சரிங்களா? இப்போ அனதர் நேம், மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அனதர் நேம். இப்போ இயல் எண்களை நம்ம வேற என்ன பேர்ல சொல்ல முடியும் அப்படின்னு பாக்குறோம். இயல் எண்கள் அப்படின்றது 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரை இருக்கா? இதே 1 டு இன்ஃபினிட்டிவ் இங்க இருக்கு பாருங்க. எதுல இருக்கு? முழுக்களுக்குள்ள இருக்கு. அப்போ இயல் எண்களை வேற என்ன பேர்ல சொல்ல முடியும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ பி கால்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா தமிழ்ல மிகை முழுக்கள். இந்த கொஸ்டின் இதுவரை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்கல. நம்ம புக்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. மிகை முழுக்கள் என அழைக்கப்படும் எண்கள் எவை அப்படின்னா, மிகை முழுக்கள் அப்படிங்கிறது இயல் எண்களோட இன்னொரு பேரு. இயல் எண்களை மிகை முழுக்கள் என்றும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இயல் எண்களை மிகை முழுன்னு சொல்லிட்டோம். அப்ப நம்ம முழு எண்களை என்னன்னு சொல்ல போறோம் அடுத்து அப்படின்னு பாக்குறோம். பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ முழு எண்ணா என்ன வந்திருக்கு? 0வும் கூட வந்திருக்கு. ஸோ அப்போ இது ஃபுல்லா சேர்ந்தது முழு எண். அப்போ முழு எண் அப்படின்னா 0 பிளஸ் பாசிட்டிவ். அப்படி இல்லைன்னா வேற என்ன சொல்லலாம்? வித்தவுட் நெகட்டிவ்னு சொல்லலாமா? ஓகே, அப்போ இது நம்ம கரெக்டா சொல்லக்கூடிய டேர்ம் நான் நெகட்டிவ் இன்டிஜர்.
நான் நெகட்டிவ் இன்டிஜர். நான் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்னா குறைவற்ற முழுக்கள். குறைவற்ற முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இது ரெண்டுக்கும் நம்ம பேரு இன்டிஜர் வச்சு சொல்லிட்டோம். அப்ப இன்டிஜருக்கு என்ன பேர் சொல்ல போறோம்? வாட் இஸ் தி அனதர் நேம் ஆஃப் இன்டிஜர்? இன்டிஜரை பொறுத்தவரை ஒரு சைடு பாருங்க மைனஸ்லயே போகுது, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பிளஸ்லயே போகுது. இதெல்லாம் எதை குறிக்குது? குறியீடு. அதனால இன்டிஜர்ஸ் ஆர் ஆல்சோ பி கால்ட் சைன் நம்பர். சைன் நம்பர். சரிங்களா? குறியீட்டு எண்கள். இன்னொரு நேம் டைரக்ஷன் நம்பர்ஸ் சொல்றாங்க. டைரக்ஷன் நம்பர்ஸ். அதாவது சைன் அப்படின்னா குறியீட்டு எண்கள், தமிழ்ல குறியீட்டு எண்கள், திசை எண்கள் அப்படின்ற இன்னொரு பேரும் இதுக்கு இருக்கு. சரிங்களா? சோ இதை நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ இதுல இன்னொரு மாதிரியான வினாக்கள் கேட்கப்படுது. சரிங்களா? இந்த பேர் முக்கியம். வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மன் அந்த லாங்குவேஜ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. இந்த இடத்துல அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன லிங்க் இருக்கு. என்ன அப்படின்னா இசட். இந்த வேர்டு இசட் இருக்கு இல்லைங்களா? இந்த வேர்டு இசட் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னா தி வேர்டு இன்டிஜர். இசட் இஸ் இசட் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னா ஜேலன். தி வேர்டு ஜேலன். ஜேலன் அப்படிங்கிற ஜெர்மன் மொழியிலிருந்து வந்தது. இதுவுமே இம்பார்ட்டன்ட் டேட்டா. என்ன மொழின்னு கேட்கலாம். ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஜேலன் என்பதிலிருந்து வந்ததுதான் இந்த வார்த்தை. அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இசட் யூஸ் பண்றோம். ஜேலன் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னா எண்ணக்கூடிய, கவுண்டபிள். எண்ணக்கூடிய, இங்கிலீஷ்ல கவுண்டபிள் இந்த மீனிங்ல வந்திருக்கும். ஸோ இதுல இருந்து எடுக்கப்பட்டதுனால இந்த இசட் அப்படிங்கிற லெட்டரை நம்ம ஸ்டார்டிங்ல யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ இது நான் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ற கொஸ்டின், அந்த ஜெர்மன் வேர்டு எல்லாமே. ஸோ கொஞ்சம் எல்லாமே தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து நம்பர்ஸோட பேசிக் டேர்ம்ஸ். இப்போ இதுல இருந்து நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, டே 5 homeworks. Let's start the Venn diagram. சரிங்களா? என்ன பண்ண போறீங்கன்னா வென் டயக்ராம் வரைய போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் வென் டயக்ராம் கேட்கிறேன், ஆன்சர் பண்ணுங்க. டிரா தி வென் டயக்ராம். வெண்படம் வரைகப்பா. டிரா தி வென் டயக்ராம். வெண்படம் வரைக. டிரா தி வென் டயக்ராம் அப்படின்னா வெண்படம் வரைக. கொஸ்டின் நம்பர் 1, நேச்சுரல் ஹோல் நம்பர் இன்டிஜர். நார்மல், அதாவது இயல் எண்கள், இயல் எண், முழு எண், முழுக்கள். இது 3க்கும் வென் டயக்ராம் வரைய சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின், நேச்சுரல் ரேஷனல் இர்ரேஷனல். அதாவது இப்ப திடீர்னு வென் டயக்ராம் போறோம் அப்படின்னா ஸோ வென் டயக்ராமுக்குள்ள இதுக்குள்ள ஒரு கான்செப்ட் வருது. இப்போ நம்ம பார்த்த விஷயத்த வென் டயக்ராம்ல எப்படி குறிக்கலாம் அப்படிங்கிறது தான். வென் டயக்ராம் டாபிக் போல நம்ம நம்பர்ஸ் எப்படி வென் டயக்ராம்குள்ள கொண்டு வர்றோம், நீங்க நம்பர்ஸை எவ்வளவு புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு தெரியும். இயல் எண்கள், விகித முறு எண்கள், விகித முறா எண்கள். இதுக்கு வென் டயக்ராம் வரைங்க. கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, குறியீட்டு எண்கள் என அழைக்கப்படும் எண்கள் எவை? குறியீட்டு எண் அப்படின்னு எந்த நம்பரை சொல்றோம்? அதாவது சைன் நம்பர்ஸ். which numbers are called sign numbers? which numbers are called sign numbers? Question number 3. Question number 4, natural numbers are also be called natural. இயல் எண்களின் மற்றொரு பெயர். இயல் எண் another name, மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. Question number 4. Question number 5, 1/0 equal to 0/1. Correct or wrong? With explanation. இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சரை கமெண்ட் பண்றீங்க கீழே. இந்த வென் டயக்ராம் வரைங்க, நான் ஆன்சர் சொல்லும்போது செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஆன்சர் சொல்லும்போது செக் பண்ணுங்க. ஸோ இல்லை நீங்கள் வென் டயக்ராம் வரைஞ்சி வச்சிருந்தீங்கன்னா அடுத்து நான் சொல்லும்போது நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கலாம். நோட்டில் எழுதிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் கொஸ்டின் வந்து சும்மா கொஸ்டினை மட்டும் கேட்கல, நோட்டு பக்காவாக ரெடி பண்ணணும். சில பேர் வென் டயக்ராம் எப்படி அனுப்புறதுன்னு யோசிக்கலாம். இந்த கொஸ்டின் அனுப்புங்க 3மே. வென் டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வென் டயக்ராமில் இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஞ்சம் டஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். இது ஈஸி. அதை நம்பர்ஸை பற்றி பார்க்காம போனால் டஃப். சரிங்களா? நான் சொன்ன மாடல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ஈஸி. இந்த 5 கொஸ்டினுக்கு ஆன்சரை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நம்ம டே 6ல் பார்க்குறப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்துட்டு அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ கேப் விடாமல் படிங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் தான் நம்ம வெற்றியை தீர்மானிக்கும். நான் எல்லா கிளாஸ்லையும் சொல்கிற விஷயம், கன்சிஸ்டண்டாக இருங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வர எல்லாம் இதுக்கப்புறம் கன்சிஸ்டண்டாக இருப்பேன். ரெகுலராக கன்சிஸ்டண்டாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரிங்களா? ஏன்னா எனக்கு கிளாஸ் ஒர்க் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் கன்சிஸ்டன்சி, தட் மீன்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்குறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அப்படி இருக்காது. நான் ரெகுலராக வீடியோ கொடுத்துட்டேன். 10 நாளைக்கான வீடியோ எடுத்தாச்சு. அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணாம். டெய்லி காலைல 4 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்க, கரெக்டாக படிக்கிறீங்க. அடுத்த குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ எஸ்ஐ போலீஸ் எது வந்தாலும் சரி, நீங்கள் நினச்ச நடத்த நீங்கள் அடைவீங்க. பட் அதுக்கு இருக்க வேண்டிய கையில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கன்சிஸ்டன்சி மட்டும்தான். காசு பணம் எதுவுமே தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தொடர்ச்சி. கண்டினியூஸாக படிங்க. உங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ படிங்க. ஸோ தொடர்ச்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. வெற்றி உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ ரீச் ஆகிடலாம். நீங்கள் தொடர்ச்சியை கைவிடுற ஒவ்வொரு டைமுமே தள்ளி போய்கிட்டு இருக்கு. அதை இன்னொருத்தவங்க அதை எடுத்து போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் அந்த இடத்த அடையணும் அப்படின்னா மஸ்ட் விஷயம் தொடர்ச்சி தான். வேறு எதுவுமே வேணாம். ஏன்னா படிக்க வந்துட்டீங்க. படிக்க வராமல் இந்த வீடியோ இவ்வளோ நேரம்லாம் பார்க்க முடியாது. ஒருத்தர் படிக்கணும்னு ஆரம்பிச்சவங்க தான் இந்த இவ்வளோ நேரம் பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ நேரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கான தொடர்ச்சியை நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு இல்லைன்னா தான் உங்களுக்கு அந்த ஏமாற்றம் இருக்கணும். தொடர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ரெகுலராக காலையில் வந்துடும். 4 மணிக்கு எந்திரிங்க. நீங்கள் படித்து உங்கள் லைஃப்பில் செட்டில் ஆக போகிறீங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு காலைல 4 மணி எந்திரிச்சு ஒரு வீடியோ, சரிங்களா? வீடியோ தான் பாருங்கன்னு சொல்லலாம். எந்திரிச்சு படிங்க. படிச்சுட்டு 6 மணிக்கு கூட பாருங்க. ஆனால் 4 மணிக்கு உங்கள் வேலையை தொடங்கிடணும். நம்ம யாரெல்லாம் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே 2024 வேலைக்கு போக போகிறீங்க கண்டிப்பாக. சரிங்களா? மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பாருங்கள். இதுக்கப்புறம் டெய்லி 4 மணிக்கு ஒரு வீடியோவில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் கொடுக்குற ஒரு 10 விஷயம் 10 வீடியோ கொடுத்துட்றேன். ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த சேனலில் மேக்ஸ் நம்ம இன்ஜினியரிங் தகவல் ஸ்டடி சர்க்கிள் சேனலில் நீங்கள் சொல்கிற டாபிக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். பட் ரெண்டு வீடியோ ½ hour 1 hour யூடியூபுக்கு ஒதுக்கலாம் டெய்லி. சரிங்களா? நீங்கள் என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூமா. ஆல் தி வெரி பெஸ்ட்.